இன்னொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பட தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து 9 கோடி இழப்பீடு கேட்டு நடிகர் ரவிமோகன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வழக்கின் பின்னணி தொடர்பான முழுமையான விவரங்கள். கோவையைச் சேர்ந்த பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற தயாரிப்பு நிறுவனம் 2 திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்த நிலையில் ஒப்பந்தப்படி படப்பிடிப்பை துவங்காததால் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி நடிகர் ரவிமோகன் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஒப்பந்தப்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 80 நாட்கள் கால்ஷீட் ஒதுக்கிய போதும் இதுவரை படப்பிடிப்பை துவங்காததால் தன்னால் வேறு படங்களில் நடிக்க முடியாமல் போனதாக ரவிமோகன் கூறியிருக்கிறார். பின்னர் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை நாட்கள் ஒதுக்கிய போதும் படப்பிடிப்பை நடத்தாததால் அந்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாகவும் அதனால் படத்திலிருந்து விலகியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து தயாரிப்பாளருக்கு தகவல் தெரிவித்த போதும் முன்பணமாக தந்த 6 கோடி ரூபாயை திருப்பி தரும்படி தயாரிப்பாளர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த இடைப்பட்ட காலத்தில் பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் தயாரித்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தையும் தயாரிக்கும் வேறு படங்களையும் விற்கவும் வெளியிடவும் தடை விதிக்க வேண்டும் என்றும் தனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது முன்பணத்தை திருப்பி கொடுக்க நடிகர் ரவிமோகன் தயாராக உள்ளார். அடுத்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்த பின் அத்தொகையை கொடுப்பதாக கூறிய போதும் 7 நாட்களில் முன்பணத்தை திருப்பி தர கேட்கின்றனர். வேறு படங்களில் நடிக்க முடியவில்லை எனவும் ரவிமோகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் கார்த்திகை பாலன் குறிப்பிட்டார். பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, ஒப்பந்தத்தை மீறி நடிகர் ரவிமோகன் பராசக்தி படத்தில் நடித்துள்ளதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனு குறித்து பதிலளிக்கும்படி தயாரிப்பு நிறுவனத்துக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த, அதாவது ரவிமோகனுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்குடன் இந்த மனுவை விசாரணையை பட்டியலிடும்படி நீதிபதி உத்தரவிட்டார்.